கோபத்துடன் வந்த லட்சுமணன் வாலியின் மனைவி தாரையை பார்த்து அமைதி கொண்டான். லட்சுமணன் தாரையிடம், கார்காலம் முடிந்த பிறகு அன்னை சீதையை தேட படையோடு வருவதாக ராமரிடம் வாக்கு கொடுத்துவிட்டு சென்ற சுக்ரீவன் தான் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டான். ஆதலால் அண்ணன் ராமன் சுக்ரீவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தான் செய்த வாக்கிற்கு என்ன பதில் என்பதை தெரிந்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டுள்ளார். ஆதலால் தான் நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறினான். தாரையோ, மைந்தனே, சிறியவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை தாங்கள் மன்னித்து அருள வேண்டும். தாங்கள் செய்த உதவியை சுக்ரீவன் ஒருபோதும் மறக்கவில்லை. அதேபோல் தங்களுக்கு செய்து கொடுத்த வாக்கையும் சுக்ரீவன் மறக்கவில்லை. பல இடங்களுக்கு தூதர்களை அனுப்பி படைகளை திரட்ட சற்று காலதாமதமாகிவிட்டது என்றாள். தாங்கள் செய்த உதவியை ஒருபோதும் சுக்ரீவனால் மறக்க இயலாது. அவ்வாறு சுக்ரீவன் மறக்க நேர்ந்தால் அனைத்தையும் இழந்து மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாவான் என்றாள். இதை கேட்ட லட்சுமணன், நாம் தேவையில்லாமல் கோபப்பட்டு விட்டோமா என்று நினைத்து கொண்டார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அனுமன் அவ்விடத்திற்கு வந்தான். அனுமனை கண்டவுடன் லட்சுமணனுக்கு கோபம் வந்தது. இருந்த போதிலும் அதனை லட்சுமணர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. பிறகு லட்சுமணர் அனுமனை பார்த்து, மிக வலிமையும் பேராற்றலும் அனைத்தையும் கற்றறிந்த நீ கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டாயா என்று கேட்டார். அனுமனோ, பெருமானே, இவ்வுலகில் பாவம் செய்தவருக்கு கூட மன்னிப்பு உண்டு. ஆனால் செய்த உதவியை மறப்பவர்க்கு மன்னிப்பு உண்டா? தங்களுக்கும் என் அரசனுக்கும் நட்பு ஏற்பட நான் காரணமாக இருந்தேன். அவ்வாறு இருக்கையில் தங்களை துன்ப நிலையில் இருக்க செய்வேனா? கருணையின் வடிவாய் இருக்கும் தங்களின் எண்ணம்தான் என் மனதில் உள்ளது. தாங்கள் இல்லையேல் எங்களுக்கு வாழ்வு ஏது? அதேபோல் சுக்ரீவனும் தாங்கள் செய்த உதவியை மறக்கவில்லை. தூதுவர்களை ஏவி படைகளை சேர்க்க காலதாமதமாகிவிட்டது என்றான். அனுமனின் வார்த்தைகளை கேட்ட லட்சுமணனின் கோபம் சற்று தணிந்தது. பிறகு லட்சுமணர் அனுமனிடம், அண்ணன் ராமர் அன்னை சீதாதேவியை பிரிந்ததால் மிகவும் மனம் வருந்தி சோர்ந்துள்ளார். நீங்கள் கொடுத்த வாக்கின்படி சரியான நேரத்திற்கு வராததால் ராமர் மிகவும் கோபம் கொண்டுள்ளார். ஆதலால் அவரின் கட்டளைப்படி நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார். அங்கதன் மறுபடியும் சுக்ரீவனின் மாளிகைக்கு சென்று சுக்ரீவனின் மயக்க நிலையை தெளிய வைத்தான். சுக்ரீவனிடம் லட்சுமணர் பெரும் கோபம் கொண்டு வந்துள்ளார் என்பதை தெரிவித்தான். மது மயக்கத்திலிருந்து தெளிந்த சுக்ரீவன் கோபங்கொண்டு இச்செய்தியை ஏன் முன்கூட்டியை என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று கேட்டான். அதற்கு அங்கதன், தந்தையே, அப்போது தாங்கள் மகளிர் புடைசூழ மதுவில் மயங்கியிருந்தீர்கள். அதனால் நான் அன்னையிடம் சென்று லட்சுமணரின் வரவை தெரிவித்தேன். அவர்கள் லட்சுமணரை சமாதானப்படுத்த சென்றுள்ளார்கள். ஆதலால் தாங்கள் லட்சுமணரை காண சீக்கிரம் வர வேண்டும் என்றார். சுக்ரீவனோ, நான் மதுவில் மயங்கி கிடந்தேனா? மது அருந்தியவனுக்கு தாய், தந்தை, மகன், மகள் என எவரும் தெரிய மாட்டார்கள். மது ஒருவனது வாழ்க்கையை கெடுத்துவிடும் போலும் மது அருந்துபவனுக்கு நிச்சயம் நரகம் உண்டு. உலகின் மிக கொடுமையானது மது அருந்துவதுதான். ஆதலால் மதுவை ஒருபோதும் நான் தொடமாட்டேன். இது ராமன் மேல் ஆணை என்று சத்தியம் செய்தான். அனுமன் லட்சுமணரை சுக்ரீவனை காண அழைத்துச் சென்றார். அங்கு சுக்ரீவன் தன் மனைவியுடன் லட்சுமணனின் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார். லட்சுமணர் வந்தவுடன் அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றான் சுக்ரீவன். அரண்மனையில் அரியணையில் அமருமாறு லட்சுமணை வேண்டிக் கொண்டான் சுக்ரீவன். அதற்கு லட்சுமணர், சுக்ரீவனே, என் அண்ணன் ராமர் துன்பக்கடலில் மூழ்கியிருக்கும் போது நான் எவ்வாறு அரியணையில் அமர முடியும் என்றார். ஆதலால் நான் தரையில் அமருவதுதான் சரி என்று சொல்லி தரையில் அமர்ந்தார் லட்சுமணர். இதை பார்த்த சுக்ரீவன் மிகுந்த வேதனைப்பட்டான். பிறகு சுக்ரீவன் லட்சுமணனிடம், தாங்கள் எங்களுடன் வந்து உணவு உண்ணுமாறு அன்புடன் அழைத்தார். லட்சுமணரோ, அங்கு எம்பெருமான் காய் கனிகளை மட்டும் உண்ணும்போது நான் எவ்வாறு தங்களின் விருந்தை ஏற்க முடியும் என்று மறுத்துவிட்டார். இதை கேட்ட சுக்ரீவன் மட்டுமல்லாது அங்கிருந்த அனைவரும் மிகுந்த வேதனையுடன் கண்ணீர் தழும்ப நின்றனர். மிகவும் வேதனை கொண்ட சுக்ரீவன் ராமரை விரைந்து காண வேண்டும் என்று நினைத்தார். அதனால் சுக்ரீவன் அனுமனிடம், அனுமனே, வானர சேனைகளை திரட்ட சென்றிருக்கும் தூதர்களையும் அவர்களோடு வரும் வானர சேனைகளையும் நீ அழைத்துக் கொண்டு வா என்று கட்டளையிட்டான். பிறகு லட்சுமணரும் சுக்ரீவனும் ராமரை காண விரைந்து சென்றனர். போகும் வழியில் சுக்ரீவன் ராமரை நினைத்து கொண்டே சென்றான். அவர்களுடன் அங்கதனும் சென்றான். அவர்கள் ராமர் இருக்கும் இடத்தை அடைந்தனர். சுக்ரீவன் ஓடிச் சென்று ராமனின் திருவடியில் விழுந்து வணங்கினான். ராமர் சுக்ரீவனை அன்போடு தழுவி தன் பக்கத்தில் அமர வைத்தார். சுக்ரீவா, எல்லோரும் நலமாக உள்ளார்களா? உன் ஆட்சி அறநெறியுடன் உள்ளதா என்று கேட்டார். சுக்ரீவன், பெருமானே, தங்களின் ஆசியால் எல்லோரும் நலமாக உள்ளார்கள் என்றான். ராமரோ, அனுமன் எங்கே என்று கேட்டார். அதற்கு சுக்ரீவன், அனுமன் படைகளை திரட்ட சென்றுள்ளான். முழு படைகளையும் திரட்டி கொண்டு வருவான் என்று கூறிய போதே அங்கு வானர படைகள் பல்வேறு திசைகளில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். கண்ணு கெட்டிய தூரம் வரை
வானரங்களாக தெரிந்தன. சதவலி என்னும் வானர வீரன் தன் படைத்தளபதிகளோடு 10,000 வானர படைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தான். சுஷேடனன் என்னும் வானர வீரன் மேருமலையை தகர்த்தெடுக்கும் வலிமை படைத்தவன். அவன் தன் 10,00,000 கோடி வானர படைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தான். தாரன் என்னும் வானர வீரன் கண் சிமிட்டும் நேரத்துக்குள் தன் பெரிய படையான 50,000 படையுடன் வந்து சேர்ந்தான். ஸ்வாட்சன் என்னும் வானர வீரன் 2,000 கோடி படையுடன் வந்து சேர்ந்தான். தாரன் என்னும் வானர வீரன் தன் 2,000 படைகளுடன் வந்து சேர்ந்தான். கரடி இனத் தலைவனான ஜாம்பவான் 2,000 கோடி கரடிப்படையுடன் வந்து சேர்ந்தான். பனசன் என்பவன் பெரிய மலையைப் போன்ற உருவம் கொண்டவன் தன் 12,000 கோடி படையுடன் அங்கு வந்து சேர்ந்தான். வானர வீரனான நீலன் தன் 15 கோடி நெடிய வானரப் படையுடன் வந்து சேர்ந்தான். கவயன் எனும் வீரன் 30,000 கோடி சேனையுடன் அங்கு வந்து சேர்ந்தான். ஆரைந்து என்பவன் தன் 30 கோடி குரங்குச் சேனையுடன் அங்கு வந்தான். தரிமுகன் என்பவன் தன் பெரிய படையான 1,600 கோடி படையுடன் வந்து சேர்ந்தான். சாம்பன் என்பவன் 2 கோடி வெம்படையுடன் புடைசூழ் அங்கு வந்தான். துன்முகன் என்பவன் எண்ணிலடங்கா கோடி 100,000 படையுடன் வந்தான். துமிந்தன் என்பவன் 100,00,000 கோடி படைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தான். கஜகோமுகன் எனும் வீரனும் 9 கோடி படை வீரர்களுடன் வந்து சேர்ந்தான். குமுதன் என்ற படைத்தலைவன் 5,000 கோடி தன் சேனையுடன் அங்கு வந்தான். நளன் என்பவன் எண்ணற்ற படை வெள்ளத்தோடு அங்கு வந்தான். கும்பசங்கர் எனும் படைத்தளபதியும் தன் சேனைகளோடு வந்து சேர்ந்தான். அனுமன் தன் 100,000 கோடி சேனையுடன் தயாராக வந்து சேர்ந்தார். இப்படி கோடிக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் 8 திசைகளிலிருந்து வானர வீரர்கள் வந்து குவிந்தனர். அனுமன் அனைவரையும் கடல் போல் திரட்டி கொண்டு ராமனின் இருபடத்திற்கு வந்து சேர்ந்தான். சுக்ரீவன் கடல் போல் திரண்டு வந்த படைகளை ராமரிடம் காண்பித்தான். ராமர் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கடல் போல் நின்ற வானர வீரர்களைக் கண்டு அதிசயித்து நின்றார். பிறகு சுக்ரீவனிடம், சுக்ரீவா, உன் படைகள் வெள்ளம் போல் திரண்டு வந்துள்ளது என்று வியந்து கூறினார். ராமர், இனியும் நாம் காலத்தை வீணடிக்காமல் விரைவில் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். ஆதலால் அதற்கான வேலைகளை பார்க்கலாம் என்றார். பிறகு சுக்ரீவன் தன் படைகளை 8 திசைகளுக்கும் அனுப்பினான். அனைவரையும் சீதையை தேடி 1 மாதத்திற்குள் வரவேண்டும் என்று கட்டளையிட்டான். பிறகு சுக்ரீவன் அனுமனை நோக்கி, வீரனே, உன் பலத்தையும் வலிமையையும் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ராவணன் சீதையை தென் திசை நோக்கி தான் கவர்ந்து சென்றான். ஆதலால் நீ தென் திசை நோக்கி செல். உன்னுடன் அங்கதனும் ஜாம்பவானும் வானர படை வீரர்களும் வருவார்கள். தென் திசை போக இருக்கும் அனுமன் முதலியானோருக்கு சுக்ரீவன் அதன் வழியை பற்றி கூறினான். நீங்கள் தென் திசை நோக்கி செல்லும் போது விந்திய மலை வரும். அங்கு சீதையை தேடுங்கள். அதன் பின் நீங்கள் நர்மதா நதியை அடைவீர்கள். பிறகு அங்கிருந்து சென்று ஏமகூட மலையை அடைவீர்கள். அங்கு சீதையை தேடிய பின் போகும் வழியில் தண்டகவனத்தை அடைவீர்கள். அதனை தாண்டிச் சென்றால் பாண்டு மலை வரும். அங்கு தேடிய பின் புனித நதியான கோதாவரி நதியை அடைவீர்கள். அங்கு சீதையை தேடிய பின் தெற்கு நோக்கி சென்றால் சோனை நதி வரும். அதை தாண்டி சென்றால் பல நாடுகளை கடந்து கொங்கணம், குலிந்தம் என்ற 2 நாடுகள் வரும். அங்கு சீதையை தேடிய பின் அங்கிருந்து சென்றால் அருந்ததி என்ற பெருமலையை அடைவீர்கள். அருந்ததி மலையின் உச்சியை எவராலும் அடைய முடியாது. ஆதலால் அருந்ததி மலை உச்சி சென்று காலத்தை வீணடிக்க வேண்டாம். பிறகு அங்கிருந்து சென்றால் மரகத மலை வரும். அங்கு சென்று தேடுங்கள். அதன் பின் திருவேங்கட மலையை அடைவீர்கள். அம்மலையை அடைந்தால் உங்கள் பாவங்களெல்லாம் நீங்கி முக்தி பெறுவீர்கள். அம்மலையை தொலைவில் இருந்து தரிசித்துவிட்டு சீதையை தேடுங்கள். அதன் பின் தொடர்ந்து சென்றால் சான்றோர்கள் வாழும் தொண்டை நாடு வரும். அங்கு தேடிய பின் தொடர்ந்து சென்றால் சோழ நாடு வரும். அங்கு சீதையை தேடிய பின் நீங்கள் பாண்டிய நாட்டை அடைவீர்கள். பிறகு பாண்டிய நாட்டை கடந்து சென்றால் பொதிய மலை வரும். அங்கு அகத்திய முனிவரின் தமிழ் சங்கத்தை காண்பீர்கள். அத்தமிழ் மொழியின் இனிமை நம் மனதின் உள்ளத்தை உருக வைக்கும். தமிழ் மொழி இனிமையில் மனதை தளர விடாமல் அங்கு சீதையை தேடிய பின்பு மகேந்திர மலையை அடைவீர்கள். சுக்ரீவன் இப்படி எல்லா இடங்களிலும் சீதையை தேடி 1 மாதத்திற்குள் இங்கு வந்தடைய வேண்டும். ஆதலால் எல்லோரும் காலத்தை தாமதிக்காமல் உடனே புறப்படுங்கள் என்றான். பிறகு ராமன் அனுமனை தனியாக அழைத்துச் சென்று, வீரத்தில் சிறந்தவனே, நிச்சயம் நீ சீதையை கண்டுபிடித்து வருவாய் என்று நம்புகிறேன். சீதையை பற்றி நான் உன்னிடம் கூறுகிறேன். சீதை அழகில் சிறந்தவள், தாமரை பூ போன்றவள், மிகவும் நளினம் உடையவள் என்று சீதையை பற்றி கூறினார். பிறகு ராமர் சீதையிடம் இந்த கணையாழியை என் அடையாளமாக காண்பித்து என்னுடைய நலத்தை கூறுவாயாக என்று அனுமனுக்கு வாழ்த்தி விடை கொடுத்தார். பிறகு அனுமன் அங்கதன், ஜாம்பவன் மற்றும் தன் பெரிய படைகளுடன்
தென் திசை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் விந்திய மலையை அடைந்தார்கள். அங்கு சீதையை தேடி அலைந்த பின்னர் நர்மதா ஆற்றை கண்டார்கள். அங்கும் சீதையை வெகுண்டு தேடினார்கள். அதன்பின் நர்மதை ஆற்றை கடந்து அங்கிருந்து சீதையை தேடி ஏமகூட மலையை அடைந்தனர். அங்கு சீதையை தேடும்போது ஒரு பாலைவனத்தை அடைந்தனர். அவர்கள் பாலைவனத்தின் வெப்பத்தை தாங்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு ஒரு பாதாளம் தென்பட்டது. வெப்பத்தை தாங்க முடியாத அவர்கள் பாதாளத்துக்குள் நுழைந்தனர். அந்த பாதாளத்துக்குள் மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு நகரத்தை கண்டனர். அங்கு சேலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உணவுகளும் உடைகளும் இருந்தது. சிலர் இதுதான் ராவணன் சீதையை சிறை வைத்துள்ள இடம் என்று நினைத்தனர். அங்கு ஓர் அழகிய மண்டபத்தில் ஓர் பெண் தவம் செய்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் சுயம்பிரபை. அப்பெண் நகருக்குள் யாரோ வந்துள்ளார்கள் என்பதை அறிந்து கண் விழித்து பார்த்தாள். அனுமனை பார்த்து, தாங்கள் யார் என்று வினவினாள். அனுமனோ, நாங்கள் ராமருடைய அடியேன்கள். என் பெயர் அனுமன் என்றார். பிறகு அனுமன் சுயம்பிரபையை பார்த்து, தாங்கள் யார்? தாங்கள் தனியாக இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினான். சுயம்பிரபை, முன்னொரு காலத்தில் தேவலோகத்தை சேர்ந்த மயன் என்பவன் இந்த பகுதியில் அழகிய ஊரை அமைத்தான். அவன் 1000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து பிரம்மாவிடம் வரம் பெற்றான். அத்துடன் தெய்வ பெண்ணான ஹேமையுடன் தான் அமைத்த அழகிய நகரில் கூட ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு நான் துணை புரிந்தேன். மயன் ஹேமையுடன் இருப்பதாக நாரத முனிவர் இந்திரனிடம் கூறினார். இதனால் கோபமடைந்த இந்திரன் மையனை கொன்றுவிட்டு ஹேமையை தேவலோகத்திற்கு அனுப்பிவிட்டார். என்னை இங்கேயே தனியாக இருக்கும்படி கூறினார். உனக்கு ராமரின் தூதுவனான அனுமன் விமோசனம் தருவார் என்று கூறிவிட்டு சென்றார். நான் தங்களுக்காகத்தான் இத்தனை நாள் தவம் செய்து கொண்டிருந்தேன். தாங்கள் எனக்கு இதிலிருந்து மோட்ச பதவியை அளிக்க வேண்டும் என்றாள். பிறகு அனுமன் தன் விஸ்வரூபத்தை எடுத்து அந்த பாதாளத்தை வேருடன் பிடுங்கி மேலே நிலமட்டம் வரும்போது மற்ற வானர வீரர்களை அங்கிருந்து இறங்கச் சொன்னார். பிறகு அந்த பாதாளத்தை கடலில் வீசிவிட்டார். சுயம்பிரபைக்கு மோட்சத்தை அளித்தார். சுயம்பிரபை தேவலோகத்தை சேர்ந்தாள். பிறகு வானர வீரர்கள் பொய்கையை அடைந்தனர். அங்கு அவர்கள் காய் கனிகளை உண்டு இளைப்பாறினார்கள். பொய்கை கரையில் அன்றிரவை கழித்தனர். பொய்கை கரையில் அனுமன், அங்கதன், ஜாம்பவான் மற்ற வானர வீரர்கள் அன்றிரவை கழித்தனர். துமிரன் என்ற அரக்கன் கருநிறமுடன் பெரிய உடலும் நீண்ட கைகளுடன் நடுரவில் அங்கு வந்தான். என் ஆட்சி பகுதியான பொய்கை கரையில் இவர்கள் எவ்வளவு துணிவுடன் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறி அங்கதனின் மார்பில் ஓங்கி குத்தினான். யார் தன் மார்பில் குத்தியது என்பதை அறிய அங்கதன் எழுந்து பார்த்தான். அங்கு அரக்கன் அவன் முன் பெருங்கோபத்தில் நின்று கொண்டிருந்தான். பிறகு இருவரும் போர் புரிய தொடங்கினர். நெடுநேரம் இவர்களின் யுத்தம் தொடர்ந்தது. ஒரு வழியாக அங்கதன் அரக்கனை கொன்றுவிட்டான். மற்ற வானரங்கள் இவர்களின் போரின் போது ஏற்பட்ட சத்தங்களை கேட்டு எழுந்து பார்த்தனர். அப்போது அரக்கன் மாண்டு கிடந்தான். உடனே அனுமன் அங்கதனை பார்த்து, இவன் யார் என்று கேட்டான். அதற்கு அங்கதன், இவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். அப்போது ஜாம்பவான், இவனை எனக்கு தெரியும். இவன் துமிரன் என பெயர் கொண்ட அரக்கன். இவன் பொய்கையை தன்னுடையது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இவனை அங்கதனை தவிர வேறு எவராலும் கொல்ல முடியாது என்றான். பிறகு வானர வீரர்கள் அங்கிருந்து சீதையை தேட புறப்பட்டனர். அவர்கள் விதர்ப்ப நாடு, பாண்டுமலை, தண்டகவனம், கோதாவரி நதி போன்ற இடங்களில் சீதையை மிகுந்த சிரத்தையுடன் தேடினர். இங்கு சீதையை கண்டுபிடிக்க முடியாததால் மிகவும் கவலையுற்று சோனை நதியை அடைந்தனர். அங்கும் சீதையை கண்டுபிடிக்க முடியாததால் அங்கிருந்து அருந்ததி மலையை அடைந்தனர். அங்கு தேடிய பின் திருவேங்கட மலையை அடைந்தனர். அங்கு திருவேங்கட மலையை வணங்கிவிட்டு சீதையை தேடினர். பிறகு அவர்கள் அங்கிருந்து தொண்டை நாட்டை அடைந்தனர். அங்கு சீதையை தேடிய பிறகு வளமிக்க சோழ நாட்டை அடைந்தனர். அங்கும் சீதையை கண்டுபிடிக்க முடியாததால் பாண்டிய நாட்டுக்கு சென்றனர். அங்கு தேடியும் சீதை கிடைக்காததால் மிகவும் கவலையுற்றனர். பிறகு அவர்கள் கடைசியாக சுக்கிரீவன் குறிப்பிட்ட மகேந்திர மலையை அடைந்தனர். அங்கு அவர்கள் பறந்து விரிந்திருந்த கடல் பகுதியை கண்டனர். வானர வீரர்கள் எவ்வளவு முயன்றும் சீதையை தேடி கண்டுபிடிக்க முடியாததால் மிகவும் கவலையுடன் சோர்வடைந்தனர்.